பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, கோடி அற்புதர், புதுமை வள்ளல், அருள்வாக்கு புனிதர், உங்களுடைய என்னுடைய அன்றாட தேவைகளில் தாம் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் இடையராது பரிந்து பேசுகிற இந்த புனிதரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்கிய பிள்ளைகளாக இந்த நாளில் நம்முடைய உள்ளத்தின் உணர்வுகளை இதோ இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக புனிதரின் திருமுன் ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் இதயத்தை நிறைத்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் நம்முடைய சிறப்பு ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் புனிதரின் பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்வோம்.
அன்புக்குரியவர்களே, புதிய நிலைகளுக்குள் நாம் கடந்து செல்லுகிற போது நமக்குள்ளே ஒரு வகையான பயம் வருகிறது. உன்னை விட்டு விலகவே மாட்டேன், கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நம் பாதுகாவலர், நம் தேவைகளில் பரிந்து பேசுகிறவர் புனித அந்தோணியாரோடு உடன் நடந்த இயேசு, அவரை உறுதிப்படுத்திய இயேசு, அவர் வழியாக அநேக நம்பிக்கையாளர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினவர் இதோ நமக்கு முன்பாக அப்பத்தின் வடிவில் பிரசன்னமாகி இருக்கிறார். இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிற முதல் வாசகத்தில் தன் வாழ்நாட்களை நிறைவு செய்யும் நிலையில் இருக்கிற மோசே கடுத்து தேர்ந்து கொள்ள பெற்ற மக்களை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள இருக்கிற ஆரோன், இருவருக்குள்ளும் ஒரு வகையான பயம். இதுவரை என்னை கொண்டு இந்த மக்களை வழி நடத்தின கடவுள் இனி என்ன செய்ய போகிறாரோ? தலைமை பொறுப்பை ஏற்க இருக்கிற ஆரோனுக்குள்ளும் இந்த கடின உள்ளம் கொண்ட மக்களை எப்படி நான் வழி நடத்தப் போகிறேன்? ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாத வார்த்தையாக அமைகிறது. இணைச்சட்ட நூல் 31ஆம் அதிகாரத்தில் மோசேயுக்கும் ஆரோனுக்கும் கடவுள் வெளிப்படுத்துகிற வார்த்தை, வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பிரியமான மகனே, மகளே, நம்முடைய பாவங்களுக்காக முள்முடியை ஏற்றுக்கொண்ட தெய்வம், இரத்தமெல்லாம் உனக்காக என்று சொன்னவர், நாம் பரிசுத்தராகும்படி, அவருடைய வல்லமையிலே பலவான்களாகும்படியாக
இதோ தம் பிரசன்னத்திற்குள்ளே நம்மை கூட்டிச் சேர்த்திருக்கிற வருடம். புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையோடு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிற எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரை உம் திருமகன் இயேசுவின் வார்த்தையினால் ஆட்கொண்டவரே, வார்த்தையின் மீதிருந்த புனிதருக்குள்ள வாஞ்சையின் நிமித்தம் அவருடைய கைகளில் உம் திருமகன் குழந்தை இயேசுவாக வந்து இறங்கினார் என்று புனிதரின் வாழ்க்கை வரலாற்றில் நாங்கள் வாசிக்கிறோம். அத்தகைய வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரின் பரிந்துரையினாலே ஏராளமான நன்மைகளை நாங்கள் உம்மிடமிருந்து பெரும்படியாய் செய்திருக்கிறோம். நாங்கள் கடந்து வந்த இந்த வாழ்வின் நாட்களில் புனித அந்தோணியாரோடு இணைந்து உம்மிடத்திலே கண்ணீரோடு நாங்கள் ஏறெடுத்த எங்கள் தேவைகளில் நீர் இரக்கம் காட்டியிருக்கிறீர். எங்களை பாதித்த உடல் மன நோய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீர். உலகத்தின் வெளிச்சம் நீ என்று புனித அந்தோணியாரை உறுதிப்படுத்தின அதே வார்த்தையினாலே எங்களையும் உறுதிப்படுத்துகிறவராக இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே தடுமாறி கொண்டிருந்த அலைபாய்ந்து கொண்டிருந்த உம் பிள்ளைகளின் உள்ளத்தை உறுதிப்படுத்தின தெய்வமாக இதோ உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம், உன்னை அழைத்த நான் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்கிறவராக உடைய பிரசன்னத்தினால் எங்களை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, எங்களின் வாழ்வாதார செயல்பாடுகளை, சிறப்பு ஜபங்களுக்குரிய பிள்ளைகளாக உம் பாதம் ஏறெடுத்த ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தி வந்திருக்கிறீர். நன்மைகளால் நிரப்பின தெய்வமே, நன்றியோடு உம்மை புகழ்கிறோம். இந்த நாளிலும் கூட பயத்தோடு இருக்கிற, பதற்றத்தோடு இருக்கிற, எதிர்காலத்தை குறித்த கலக்கத்தில் இருக்கிற, எப்படி இந்த குடும்பத்தை நான் வழி நடத்தப் போகிறேன், எப்படி இந்த பிள்ளைகளை உருவாக்கப் போகிறேன், இந்த பெற்றோர் எப்படி என்னை வழிநடத்தப் போகிறார்களோ, இந்த நிறுவனம் எப்படி என்னை உருவாக்கப் போகிறதோ என்கிற பதற்றத்தில் படபடப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதத்திற்குள்ளால் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இன்றைக்கு பல்வேறு வகையான வியாதிகளினாலே கட்டுண்ட பிள்ளைகளாக, மனமுடைந்து போன பிள்ளைகளாக, கண்ணீரோடு நிற்கிற, வலிகளோடும் வேதனைகளோடும் நிற்கிற, தூக்கக்கேடுகளோடு நிற்கிற, தொல்லைகளோடு போராடி கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, விடுதலை தருகிறவர் நீ, எங்களை உறுதிப்படுத்துகிறவர் நீ, எங்களுக்கு முன்பாக மலை போல் எழுந்து நிற்கிற தடைகளை எல்லாம் உடைத்து போடுகிற தெய்வம். வலிமை பெறு, துணிவுகொள், அஞ்சாதே என்று மோசேயை உறுதிப்படுத்தின அதே வார்த்தை வழியாக, ஆரோனை உறுதிப்படுத்தி அதே வார்த்தை வழியாக, புனித அந்தோணியாரை உறுதிப்படுத்தி அதே வார்த்தை வழியாக எங்களையும் நீர் உறுதிப்படுத்தும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேண்டினது எங்களுக்கு கிடைக்குமா? எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையுமா? எங்கள் பிள்ளைகளுக்கு திருமண வரன்கள் அமையுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? இந்த நோயிலிருந்து நான் சுகம் பெறுவேனா? இந்த கடன் தொல்லையிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவோமா? யாராவது எங்களுக்கு உதவி செய்வார்களா என்று ஏக்கத்தோடு உம்முடைய பாதத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு என்று சொன்னவரே, இதோ ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதவும் பிரசன்னம், எங்களை கைவிடாதவும் பிரசன்னம், ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வழி நடத்தும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இதயத்தை நிறைத்திருக்கிற எல்லா சோர்வுகளையும், எல்லா பயங்களையும், எங்களுடைய வளர்ச்சியில் மகிழ்ச்சியில் அக்கறை கொள்ளாதது மட்டுமல்ல, அதை நினைத்து பொறாமைப்பட்டு எங்களுக்கு எதிராக பல்வேறு பில்லி சூனிய ஏவல்களிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு கெட்ட எண்ணம் கொண்ட பிள்ளைகளையும்
உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எல்லாம் செய்ய வல்லவர். ஆண்டவரே, உனக்கு எதிராக வாய்க்கின்ற எதையும் வெற்றி கொள்ளாதபடிக்கு நான் முறியடிப்பேன் என்று சொல்லுகிற தெய்வம். அப்படியாய் உடைய வாழ்வு தருகிற பிரசன்னம், உடைய வல்லமையுள்ள பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதற்காய் நன்றி. எங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காய் நன்றி. எங்கள் காயங்களுக்கு மருந்தாக அது அமைவதற்காய் நன்றி. எங்களுடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளுக்குள்ளே உம் வல்லமை ஊடுருவி செல்வதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை தள்ளாட வைத்திருக்கிற, தடுமாற வைத்திருக்கிற, முடங்கி போன நிலைகளுக்குள்ளே வைத்திருக்கிற, கட்டுண்ட நிலைகளுக்குள்ளே வைத்திருக்கிற எல்லா அந்தகார சக்திகளினுடைய கட்டுக்களிலிருந்து உம் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பதற்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனி, திருச்சபை இணைந்த கிறிஸ்துவோடு தருமே தியாகப் பலி. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த புனித அந்தோணியாரின் பக்தர்களே, புனிதரின் பரிந்துரை வழியாய் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுகிற உணர்வோடும் நம் வாழ்வில் நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளில் எது குறைவுபட்டிருக்கிறதோ அதை நிறைவாக்க வல்லவரிடம் நம் பாதுகாவலர் வழியாக நம் வேண்டுதல்களை எழுப்பவும், தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆராதனை வலைதள அன்பர்களோடு பொறுப்பாளர்களோடு இணைந்து காலை வணக்கத்தை உங்களுக்கு உரித்தாக்கி தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு புதிய நிறுவனத்தில் நாம் பணியாற்றவோ அல்லது பணி ஏற்கவோ நாம் சேர்கிற போது, ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரிய பணியாற்றவோ அல்லது மாணவராக நாம் சேர்கிற போது, அல்லது புதிதாக ஒரு தலைவரின் வழி நடத்துதலில் நாம் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிற போது, அல்லது ஒரு தலைமைத்துவ பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படுகிற போது ஒரு இனம் புரியாத ஒரு கலக்கம், ஒரு பயம். நான் அதை எப்படி செய்ய போகிறேன், இவர் எப்படி இருப்பாரோ, இந்த நாட்கள் எப்படியாக அமையப் போகிறதோ என்று. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் குழந்தை உள்ளம் கொண்ட பிள்ளைகளாக, முழுக்க முழுக்க கடவுளை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாக, அது தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தாலும் சரி, வழிநடத்தப்படுகிற நிலைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் சரி, நிலைகளில் இறைவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக, கள்ளம் கபடற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்கிற போது பயமே நமக்கு தேவையில்லை என்கிற அற்புதமான ஒரு சிந்தனையை இன்றைய இறை வாக்குகள் நமக்கு முன்வைக்க இருக்கின்றன. எனவே தேவையில்லாத பயத்தினால், பதற்றத்தினால் நாம் நம்மையே நினைத்து நொந்து கொண்ட தாழ்வு மனப்பான்மையினாலே முடங்கி போன நம்முடைய நிலைகளை நினைத்து மனம் வருந்துவோம். அல்லது ஒருவரை குறித்த முன்சார்பு எண்ணங்களினால் நாம் தேவையற்ற நிலைகளில் பயத்தை உள்வாங்கி அவர்களை குறித்து இல்லாததையும் பொல்லாததையும் சொன்ன தருணங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். நம் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நம் பாதுகாவலர்
புனித அந்தோணியார் நமக்கு பெற்றுத்தருவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த திருப்பலிக்குள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தையென அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீ தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வலிமை பெறு, துணிவு கொள். ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்கு இம்மக்களோடு நீ செல்ல வேண்டும். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. மோசே பின்வரும் வார்த்தைகளை இஸ்ரேலர் அனைவருக்கும் கூறினார். அவர் சொன்னது: இன்று எனக்கு வயது 120. இனி என்னால் நடமாட இயலாது. மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார். உன் கடவுளாகிய ஆண்டவரே உன் முன் செல்வார். அவரே உன் முன்னின்று இந்த வேற்றினங்களை அழிப்பார். நீ அவற்றுக்கு உரியவற்றை உடைமையாக்கிக் கொள்வாய். ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக செல்வான். எமோரியரின் மன்னர்களான சீகோனும் ஒகுக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல, அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றுக்கும் செய்வார். ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து,
இஸ்ரேலர் அனைவர் முன்னிலையிலும் அவரிடம் கூறியது, வலிமை பெறு, துணிவு கொள், இவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும். அதை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்ய வேண்டும். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகையாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன், நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. பண்டைய நாட்களை நினைத்து பார், பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்து பார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். பெரியோரிடம் கேள், அவர்கள் உனக்கு சொல்வார்கள். ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. உன்னதமானவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமை சொத்துக்களை பங்கிட்ட போது ஆதாமின் பிள்ளைகளை அவர் பிரித்த போது இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்களினங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார். ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 18 1 தொடங்கி 5 முடிய மற்றும் 10 தொடங்கி 14 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பு நிறைந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று எனக்கு வயது 120 என்று முதல் வாசகத்தில் இணைச்சட்ட நூலிலிருந்து நமக்கு வாசிக்கப்பட்ட வார்த்தைகளில் மோசேயின் வார்த்தையாக அமைந்ததை நாம் கேட்டிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் 100 வருஷம் ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசையாக இருக்குதா? அட ஏன் சாமி, கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு இப்போவே எடுத்துக்கலாம் அப்படியெல்லாம் தோணுதா? வார்த்தை தான் சொல்லும், ஆனால் மனசுக்குள்ளர ரொம்ப நாள் வாழணும். என்னை பெற்றெடுத்த தாயோடு எனக்குள்ள இந்த அனுபவம், நான் குருமடத்தில் தொடக்க நிலையில் புகு நிலை என்று சொல்லப்படுகிற நிலையில் இருந்தபோது ஒரு மோசமான ஒரு விபத்து 1992-3 இந்த ஆண்டுகள் என்று நினைக்கிறேன். காலை நேரத்தில் அதிகமான பயணிகளை ஏற்றி கொண்டு வந்த திருச்சி நோக்கி வந்த பேருந்து ஓட்டுநரினுடைய கவனக்குறைவினால் 2 பக்கமுமே குளம், நடுவில் ஒரு கரை, அதில் ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு போய் தண்ணிக்குள்ளே பாஞ்சதில் ஒரு 3 நபர்கள், அதில் ஒருவர் எங்கள் ஊரை சார்ந்த என்னுடைய அன்னை உறவு முறவேனும், இன்னொருத்தர் என்னுடைய மாமா, அவர் திருமணமானவர், அண்ணனுக்கு திருமணமே நடக்கலை, இன்னொருவர் பக்கத்து ஊருக்கார். 3 பேர் அந்த விபத்தில் தண்ணிக்குள்ளே மூழ்கி இறந்து போனார்கள். அந்த நிகழ்வுகளினுடைய பின்புலத்தில் எப்பொழுதெல்லாம் எங்களுடைய குடும்பத்தில் கஷ்டம், ஒரு சில வேதனையான நேரங்கள் வருகிறதோ அப்போல்லாம் எங்கள் அம்மா கண்ணீரோட, கடவுள் அன்னைக்கே என்னை அந்த பஸ்ஸு குளத்துக்குள்ளே மூழ்கினப்ப அன்னைக்கே என்னை எடுத்திருக்கக்கூடாது. ஆனால் எங்கள் அம்மாவும் அந்த பஸ்ஸில் போனவங்க, அவங்களெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. அதையே அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு எங்கள் அம்மா விண்ணக பிறப்படைந்து
5 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது, 6ஆம் ஆண்டு வரப்போகிறது. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், இப்படியே சொல்லி சொல்லி கடவுள் அப்போவே என்னை எடுத்திருக்கக்கூடாதா, அப்போவே என்னை எடுத்திருக்கக்கூடாதான்னு சொல்லி சொல்லி ஏறக்குறைய 30 வருஷம் 40 வருஷம் நீ வாழ்ந்துட்டம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாக்கிட்ட நான் அப்படி சும்மா அப்படி விளையாட்டுக்கு அப்படி சொல்லுவோம். பொதுவாகவே இந்த உலகத்தில் பிறக்கின்ற எவருக்குமே நீண்ட நாள் வாழணும், ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசை. அன்புக்குரியவர்களை, விவிலிய பின்புலத்தில் நீடிய ஆயுள், பொருளாதார வசதி, மக்கள் செல்வம் இவைகளெல்லாம் கடவுளின் ஆசீராக பார்க்கப்பட்டிருக்கிறது. நம்ம சமூகத்தில், இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் பாடுறோம் இல்லையா, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படின்கிறோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 ஆண்டு வாழ்ந்தால் அது ஒரு நிறைவான வாழ்வு. எகிப்திய பின்புலத்தில் யாரெல்லாம் 110 ஆண்டுகள் வாழ்கிறார்களோ அவர்களை எகிப்திய ஞானிகள் என்று அவர்கள் அழைக்கிறார். ஆனால் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிற இந்த மோசே எல்லாவற்றையும் மிஞ்சி 120 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அன்புக்குரியவர்கள், இந்த 120 ஆண்டுகளில் பாருங்கள், குறைவான ஆண்டுகளை கழித்து பெரும்பான்மையான ஆண்டுகள் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகிற ஒரு பணியாளராகவே, கடவுளின் பணிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய நல் உள்ளம் கொண்ட ஒரு தலைமைத்துவம் கொண்டவராகவே மோசேயை நாம் பார்க்கிறோம். மனித வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது சொல்வார்கள், பெற்றது கொண்டு பிழையை சுருக்கி அன்பினை பெருக்கும் நல்லடியார்களாய் நாம் வாழ்வது நாம் கடவுளுக்கு செலுத்தும் நன்றி கடன். உண்மையில் மோசேயாக இருக்கட்டும், புனித பதுவை அந்தோணியாராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் பெற்றதை கொண்டு பிழையை சுருக்கி அன்பினை பெருக்கி கடவுளுக்கு நல்லவர்களாக, கடவுளுக்கு அடியவர்களாக வாழ்வதில் மகிழ்ச்சி கொண்டவர்கள். இவர்களினுடைய வாழ்வின் பின்புலத்தில் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அற்புதமான ஒரு சிந்தனையை நற்செய்தியில் முன்வைக்கிறார். யார் பெரியவர்? அதுவும் விண்ணரசில் இயேசு உருவாக்க விரும்புகிற இந்த இறை ஆட்சியில் யார் பெரியவர் என்கிற கேள்வியை சீடர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த யார் பெரியவர் என்கிற கேள்வி இப்பொழுது மட்டுமல்ல, படைப்பின் தொடக்கத்திலிருந்தே அது இருந்து கொண்டே இருக்கிறது. கடவுளால் படைக்கப்பட்ட சமனசுகளே தங்களுக்குள் நீ பெரியவனா நான் பெரியவனா, லூசிஃபர் அவரோடு இருந்தவர்களெல்லாம் தள்ளப்படுகிற நிலையை நாம் திரு அவையினுடைய மரபிலிருந்து நாம் சிந்தனையாக பெற்றுக்கொள்கிறோம். அதே போல விவிலியத்திற்குள்ளும் நாம் செல்லுகிற போது ஆபேல், காயின், யாக்கோபு, எசாயு, யாக்கோபு பெற்றெடுத்த 12 பிள்ளைகள் எல்லாருக்குள்ளுமே, அதே போல அரசன் சவுல், தாவீது. யார் பெரியவர்? புதிய ஏற்பாட்டிலும் அது தொடர்கிறது. சீடர்களுக்குள்ளே அந்த ஒரு உணர்வு, இயேசுவுக்கு வலப்புறம் யார் அமர்வது, இடப்புறம் யார் அமர்வது. ஏன்னா 2 பேர் போய் அந்த கோரிக்கையை முன்வைக்கிற போது மற்ற 10 பேரும் அவர்கள் மீது பொறாமை கொண்டார்கள், கோபம் கொண்டார்கள் என்று பார்க்க எல்லாருக்குமே பெரியவர்களாக இருக்கணும். அன்புக்குரியவர்களே, பெரியவர்களாக இருப்பது என்பது எதற்காக? மோசே இன்றைக்கு 120 வயது என்று சொல்லுகிறார் என்றால், அந்த பெரியவருக்குள் இருக்கக்கூடிய வாழ்வின் அனுபவம் எப்படியான வாழ்வு கொடைகளை கடவுள் அவர் வழியாக அந்த தேர்ந்து கொண்ட மக்கள் மீது பொழிந்திருக்கிறார். இயேசு மிக அற்புதமான ஒரு உருவகத்தை முன்வைக்கிறார். ஒரு சிறு பிள்ளையை அழைத்து
இவரை இந்த குழந்தையை என் பெயரால் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ. அப்போ ஒரு குழந்தையை இயேசு முன் நிறுத்துவதனுடைய செய்தி என்ன? குழந்தைகள் கள்ளம் கபடற்றவர்கள், சூதுவாதுனா என்னன்னே தெரியாதவங்க. இன்றைக்கு ஒருவேளை குழந்தைகள் மாறி இருக்கிறார்களா குடும்பத்தில், சமூகத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு குழந்தை என்பது எல்லாவற்றிற்காகவும் எதற்குமே அடுத்திருப்பவரை, அது பெற்றோரையோ உறவுகளையோ உருவாக்குபவர்களையோ சார்ந்திருக்கிற ஒரு தன்மையை அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாளம் குழந்தை. இன்றைக்கும் பாருங்க, நாங்கள் தான் பெரியவங்க என்று ஒவ்வொரு நாடும் தங்களையே இன்றைக்கு பெரியவர்களாக காட்டிக்கொள்ளுகிற, ஆனால் பெரியவர்களாக காட்டிக்கொள்வதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அத்துணை சிந்தனைகளும் இந்த மானுடத்திற்கு அழிவை கொண்டு வரக்கூடிய செயல்பாடுகளாகவே இருக்கிறது. எவ்வளோ பெரிய அணு ஆயுதங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் தெரியுமா? ஆனால் குழந்தை எவருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு குழந்தை. அன்புக்குரியவர்களே, எந்த குழந்தையும் தன்னை பற்றி ஒருபோதும் பெருமையை பேசவே பேசாது. குழந்தைகளிடம் நீங்கள் பழகி பாருங்கள். அது செல்வத்தை குறித்தாக இருந்தாலும் சரி, கல்வி, புகழ், அழகு, குலம், பிறப்பு, பதவி, எந்த காரியத்தை குறித்தும் இந்த காரியங்களை குறித்து குழந்தைகளிடம் பேசி பாருங்கள். எந்த பாகுபாடும் அவர்களிடம் இருக்காது. எந்த சாதியாக இருந்தால் என்ன, அது என்ன பதவியாக இருந்தால் என்ன, என்ன அழகு. குழந்தைக்கு தன் தாய் அசிங்கமாக பார்க்கப்பட அல்லது ஒரு அசிங்கமான ஒரு தோற்றத்தை கொண்டிருந்தால் கூட அந்த குழந்தைக்கு அந்த தாய் தான் அழகு. இப்போ எல்லா வகையான பேதமைகளையும் கடந்து நிற்கிற ஒரு பருவம். அதுக்காக சிறுபிள்ளைத்தனமாக இருக்கணும் என்பதல்ல இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. ரொம்ப நாள் நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுறீங்க, உதடுகள் அதை சொல்லாவிட்டாலும் உள்ளத்திற்குள்ளே அந்த ஏக்கம் இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் குழந்தைகளாக மாறுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்றோரின், அழுது கொண்டிருப்பவர்களின், நலிவுற்றோரின், புறக்கணிக்கப்பட்டோரின், பசியால் துடித்து கொண்டிருப்போரின், ஆடையின்றி அரை நிர்வாணமாக ஆங்காங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் அடையாளங்களாகவே இருக்கிறார்கள். யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது எங்களுக்கு விடுதலை தர மாட்டார்களா? யாராவது எங்களுக்கு நலம் தர மாட்டார்களா? யாராவது எங்களது பசியை போக்க மாட்டார்களா என்கிற ஒரு குழந்தை தாய்க்காக ஏங்குவதைப் போல இன்றைக்கு சமூகத்தில் எத்தனையோ உள்ளங்கள், தேவையில் இருப்பவர்கள், பரிவிரக்கத்திற்காக ஏங்கி நிற்கக்கூடிய பிள்ளைகள், அவர்களை நாம் கண்டுகொள்ளுகிறோமா? அவர்களோடு நாம் நம்மை உடன் நிறுத்தி கொள்ளுகிறோமா? அதுதான் இன்றைக்கு இயேசு நம் முன்பாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை உள்ளம் கொண்டு சமூகத்தில் தேவையில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் அந்த கடவுளின் அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நீங்கள் உங்களை கையளித்தால் நீங்களும் பெரியவர்கள்தான். நீங்களும் நீண்ட நாள் வாழக்கூடிய கடவுளின் ஆசீரை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள்தான். புனித அந்தோணியார் குறைவான ஆண்டுகள் அந்த ஒரு உடல் சார்ந்த மரணம் வேண்டுமானால் அவரை உலகத்தின் ஏடுகளிலிருந்து எடுத்திருக்கலாம். ஆனால் கடவுளுக்குள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் எல்லா மக்களுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு கொடையை கடவுள் ஆண்டவர் இயேசு இந்த புனிதருக்கு அவர் காட்டிய அந்த ஒரு பரிவிரக்க சிந்தனை. எந்த பணியை எனக்கு கொடுத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு செய்வேன். நீங்கள் வேணா இந்த வேலை கீழ்த்தரமானது, இதெல்லாம் ஒரு வேலையா என்று நினைக்கலாம். ஆனால் எனக்கு கடவுளின் அன்பை பெற்றிருக்கிறேன், கடவுளின் வார்த்தையால் நான் ஆட்கொள்ள பெற்றிருக்கிறேன், கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறேன். எனக்கு இந்த பணிகளில் உயர்வு தாழ்வு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தை உள்ளத்தோடு கடவுளின் ஆசீரை நிறைவாய் அனுபவித்து அதை பகிர்ந்த ஒரு புனிதராகத்தான். அதனால் உடல் அளவில் மரணத்தை எய்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கடவுளுக்குள்ளே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீண்ட ஒரு ஆயுளை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட பிள்ளைகளாக நாமும் இந்த சமூகத்தில் அன்புக்காக இயங்குகிற, அக்கறைக்காக இயங்குகிற, நல்வாழ்வுக்காக இயங்குகிற, உரிமைக்காக இயங்குகிற, விடுதலைக்காக இயங்குகிற பிள்ளைகளினுடைய உணர்வுகளை உள்வாங்கி அவர்களோடு இயல்பாக நான் இருக்கிறேன் உங்களுக்காக என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை முறை, கள்ளம் கபடற்ற ஒரு வாழ்க்கை முறை, எதையும் எதிர்பார்க்காத அவர்களோடு நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை நமக்கு வேண்டும் என்பது இதனாலில் இறை வார்த்தை கொடுக்கக்கூடிய அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். புனித அந்தோணியாரோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவின் அருளை வேண்டி பெறுவோம். ஆமென். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுலமானே.
ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே பெருமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ,
எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் உம் திருமுன் கூடி ஜெபிக்கின்ற உம் மக்களின் வேண்டுதல்கள் எங்களின் சிறப்பு ஜபங்களுக்குரிய நபர்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பரிந்துரையாளர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தூய ஆவியானவருக்கே தெரியாத காரியங்களில் இதுவும் ஒன்று என்று சொல்வார்கள். உலகத்தில் எத்தனை சபைகள் இருக்கிறது அப்படின்னு தூய ஆவியானவருக்கே தெரியாதான். நான் இதை சொல்கிற நேரத்தில் 2 சபை 4 சபை உருவாகி இருக்குமா. இந்த சபைகள் பிளவுபடுவதற்கான அடிப்படையான காரணமே யார் பெரியவர், ஆணவம், தற்பெருமை, கௌரவம், இந்த காரியங்களுக்குள்ள தங்களை இழக்கக்கூடியவர்கள் தான் அடுத்தடுத்த சபையாராக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். குழந்தை உள்ளம் கொண்ட பிள்ளைகளாக எல்லாவற்றிற்காகவும் தன் உறவுகளை சார்ந்திருக்கிற அந்த பிள்ளைக்குரிய ஒரு வாஞ்சையோடு இறைவனை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாக, இறைவனின் அன்பை மையப்படுத்திய பிள்ளைகளாக, ஆண்டவர் இயேசுவை போல, புனித அந்தோணியாரை போல நானும் வாழணும் அப்படிங்கிற உணர்வோட இயேசுவின் வார்த்தைகளில் கைகளை விரித்து மன்றாடுவோமா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இயேசு தரும் அமைதி, இயேசு தரும் அமைதி, இயேசு தரும் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதம் காண விளைவோரே, நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. அற்புதம் காண விளைவோரே, நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. வாருங்களே, வாருங்களே, தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. வாருங்களே, வாருங்களே, தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. அற்புதம் காண விளைவோரே, நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.